இன்றைக்கி மாட்டு நல்லி எலும்பு சூப்பு தான் நண்பர்களே செஞ்சுருக்கோம். வாங்க நண்பர்களே, இந்த சூப்பு எப்படி செய்யணுன்றதை முதல்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது சுல்தான் சமையலறை. நமது சேனலுக்கு முதன்முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோகளும் உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் மாட்டு நல்லி எலும்பு சூப்பு செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மாட்டுக்கறி பிடிக்காத நண்பர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. முதல்ல நம்ம நல்லி எலும்பை வாங்கிட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் நண்பர்களே. நம்ம ஒரு 4 நல்லி எலும்பு வாங்கிட்டு வச்சுருக்கோம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அப்புறம் எலும்புகளை வேக வைக்க குக்கர் எடுத்து வச்சுக்கலாம் நண்பர்களே. சுத்தம் செய்த எலும்புகள் எல்லாத்தையும் எடுத்து குக்கரில் வச்சுக்கலாம் நண்பர்களே. குக்கரில் வச்சதுக்கப்புறம் அந்த எலும்புகள் எல்லாம் மூழ்கிற வரைக்கும் தண்ணீர் விட்டு மூழ்க வச்சுக்கலாம். தண்ணீர் ஊற்றிய பிறகு 1/2 ஸ்பூன் உப்பு, சிறிது மஞ்சத்தூள் போட்டு குக்கரை மூடிட்டு விசிலை போட்டு எலும்புகளை வேக வச்சிடலாம் நண்பர்களே. சூப்புக்கு தேவையான 3 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் நண்பர்களே. இது எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் வதக்கிறதுக்கும் வேகிறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நண்பர்களே. ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்கலாம் நண்பர்களே. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு இலை, 2 பட்டை, 2 லவங்கம் போட்டுக்கலாம் நண்பர்களே. அதுக்கப்புறம் வெங்காயம், கீறி வச்ச பச்சை மிளகாவை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதை நல்லா போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நண்பர்களே. நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த விழுதோட பச்சை வாசனை நல்லா போகணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு மறுபடியும் ஒருக்க வதக்கிக்கலாம் நண்பர்களே. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம் நண்பர்களே. தக்காளியை இந்த மாதிரி நீட்டாக வெட்டி வச்சிங்க. அப்போ தான் வதங்கிறதுக்கும் மசிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் நண்பர்களே. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு நண்பர்களே. தக்காளி நல்லா மசிஞ்சு வெங்காயத்தோடு ஒன்றோட ஒன்றா நல்லா கலந்து ஒரு அருமையான ஒரு நிறத்தில் வந்திருக்கு. நம்ம இனிமேல் தான் மஞ்சத்தூள், மிளகாத்தூளெல்லாம் சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல நிறத்துக்கு வந்திருக்கு. கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா கலர் நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா போட்டும் ஒருக்க வதக்கிக்கிங்க. மசாலா நல்லா வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் தனியாக, மசாலா தனியாக பிரிஞ்சு வரணும் நண்பர்களே. இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வேக வச்ச எலும்புகள் வெந்துருச்சு. அந்த எலும்புகளை எடுத்து நம்ம தனியாக வச்சுருக்கக்கூடிய மசாலாவில் போட்டுக்கலாம் நண்பர்களே. இப்போது இந்த மசாலாவுக்கு நம்ம தண்ணி வைக்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம எலும்புகள் வேக வச்ச தண்ணியை எடுத்து இந்த மசாலாவோடு நம்ம சேர்த்துக்க போகிறோம் நண்பர்களே. எலும்புகள் வேக வச்ச தண்ணியை எடுத்து இந்த மசாலாவோடு சேர்த்தாச்சு நண்பர்களே. எலும்புகளும் நல்லா முங்குற அளவுக்கு மசாலாவோடு சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு மூடியை போட்டு ஒரு 20 நிமிஷம் கொதிக்க விடணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து மறுபடியும் ஒரு 10-15 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அருமையான நல்லி எலும்பு சூப்பு ரெடி. இது நம்மளுடைய குழந்தைகளுக்கு மாதத்திற்கு ஒரு முறை செஞ்சு கொடுங்க நண்பர்களே. அவர்களுடைய உடல் வலிமைக்கும் எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கும். நன்றி நண்பர்களே. அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம்.